தோளுடைய செரியன் விடை ஏறி ஒரு தூவெண் மதி சூடி காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்னுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்றி அருள் செய்த வீடுடைய பிரம்மாவரம் மேறிய பெம்மான் இவன் அன்றே என்று எம்பெருமானை வணங்கி அந்த தேவாரம் வழங்கிய ஞானசம்பந்தரின் வணங்கும் ஞானசம்பந்தர் அருட்பெருஞ்சோதியிலே கலந்ததோடு அந்த நிகழ்வு நிறைவு பெறவில்லை. 4-10 மணித்துளிகளில் முடிக்கக்கூடிய வரலாறாது ஞானசம்பந்தர் புராணம் நமக்கு 1000 உண்மைகளை விளக்குகிறது. உண்மை என்றால் காலத்தால் மாறுபடாதது. அது என்னவென்று ஒரு சிலவற்றை பார்ப்போம். 1, சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் நன்மக்களை பெற வேண்டும் என்ற விதி இருந்தது. அதற்கு தக்க அவர் தவம் செய்தார். இந்த உலகிலே நற்குணம் உள்ளவனுக்குத்தான் நன்மக்கள் தோன்றுவார்கள். குழந்தை இல்லை என்று ஏங்குகிறார்களே, நன்மக்கள் பெறுவதற்கும் நற்தவம் புரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் தமிழை சொல்ல தவமாய் தவம் இருந்து. அப்படி தவமாய் தவம் இருந்து பிறந்தவர் தான் ஆதிசங்கரர், ராமானுஜர், நம்முடைய ஞானசம்பந்தர். இறைவன் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் தாய் தந்தையாக மாறுவதற்கு பெரும் பேர் செய்திருக்கிறது. அந்த காலத்திலே சமணம், புத்தம் போன்ற பல சமயங்கள் இருந்தது. சைவத்தின் ஒளி சற்றே மங்கியது. அதை பரப்ப வேண்டும் என்று சிவபாத இருதயர் திருவுள்ளம் கொண்டார். அவருக்கு ஞானசம்பந்தர். சைவம் குறுகிய சமயம் அல்ல. பல சைவம் அறிந்ததாக நினைத்துக் கொண்டு வியாக்கியானம் பேசுபவர்கள் கூறுகிறார்கள். அல்ல, சைவம் சைவர்களுக்கு சொந்தம் அல்ல. சைவம் பறந்து விரிந்த சமயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கு அடியே என்பார். எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், பிறப்பால் யாராக இருந்தாலும், கண்ணப்ப நாயனார் இல்லையா, சாக்கிய நாயனார் இல்லையா, ஏன் நான் இல்லை, நீங்க இல்லையா, எங்கே பிறந்திருந்தாலும் சிவபெருமானை வணங்கினால் நான் சைவர்கள். அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியர் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்னது உங்களே நினைந்தார். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்தே எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரானுக்கு ஏற்றதே ஆகும். எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சிவபெருமான் நினைத்து உருகிறாயா, நீ சிவனடியார் தான் என்பதுதான் சைவத்தின் மிகப்பெரிய கொள்கை. சமணம், பௌத்தம் என்றால் களை நீக்குவதற்காக அப்பொழுது ஏற்பட்டது. அடுத்தது, மக்களை நல்வழியில் வளர்க்க வேண்டும். சிறு வயது முதல் கொண்டே தேவாரம், திருவாசகம் சொல்லி, பெரிய புராணம் சொல்லி அவர்களுக்கு சிவபக்தியை வளர்க்க வேண்டியது பெற்றோர் கடமை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு என் பிள்ளை திட்டக்கூடாது. நன்னெறியை உயிர்ப்பது வேதம் 4லும் நாதன் நாமம் நமசிவாயவே. தினம் நமசிவாய என்று சொல்லி பழகு என்று பிள்ளைகளுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். பிறகு சக்தியிடம் ஞானப்பால் அருந்தியதால் ஞானசம்பந்தரை முருகன் என்றார். இல்லை, முருகனுக்கு அவதாரம் இல்லை. ஞானசம்பந்தர் வேறு, திருமுருக கடவுள் வேறு. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகன் 6 முகம் கொண்ட சிவபெருமான். அவன் பிறப்பிலி இறப்பிலி. அதுபோல் ஞானசம்பந்தர் சிவபாத இருதயரின் குழந்தை, சிறந்த சிவபக்தர், சிவஞானம் பெற்றவர், சிவஞானம் வழங்கியர். யானே பொய்யன், நெஞ்சும் பொய்யன், அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே.
தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கு மானே அருளாளா அடியே உனை வந்து உருமாறே என்பார் மணிவாசர். அவ்வாறு நாம் அழுது தொழுதால் சிவனடி சேரலாம். ஞானசம்பந்தரை சுந்தரர் அழகாக சொல்வார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாள மீந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்பார். அடுத்து திருமருகலில் அந்த வணிக பெண் தன் கணவன் அரவு தீனி கிடந்தான் அல்லவா, அப்பொழுது நமக்கு பல உண்மைகளை விளக்குவாள் சேக்கிழார் விளக்குவார். இந்த இது மூலமாக தெய்வ சேக்கிழார் விளக்க இந்த பெண்ணின் மூலமாக விடமுண்ட நீர் விடமுண்ட என் கணவனை காப்பாற்று. தெளிவாக போச்சு. எப்பா நீ ஏற்கனவே விஷம் சாப்பிட்ருக்க, இப்போ விஷம் பட்டுதான் என் கணவன் மாண்டு கிடக்கான், நீ காப்பாத்து. எளிமையாக பேசுங்க இறைவன்ட்ட. விடமுண்ட நீர் விடமுண்ட என் கணவனை காப்பாற்று. பாம்பே அணிகள்லாம் வச்சிருக்கேன்ல, தலையில கழுத்துல கையில எல்லாம். அப்ப இந்த பாம்பை வச்சு தீண்ட முடியாதனால நீக்க முடியாதா? மண்டுக முனிவர் மார்க்கண்டேயரை சாம்பலா இருந்து சிவலிங்கத்தை இருந்த அந்த அந்தன சிறுவனை நீ காப்பாத்தின, அப்ப இவனை காப்பாத்து. நெற்றி போட்டுல இருந்து எரிஞ்சான்ல மன்மதன், அவனை காப்பாத்தின, அவனை காப்பாத்து என்று அந்த சிவபெருமான் கருணையை பட்டியலிடுகிறார் சேக்கிழார் இந்த பெண்ணின் வாய்மொழியார். மார்க்கண்டேயன் வரலாறு மிக அருமையாக இருக்கும். 16 வயதுன்னு தெரியும். எந்த நாள் அவனுக்கு இறுதி நாளோ அப்பொழுது அவனை கூற்றுவன் வருவான். கூற்றுவன் வரும்போது சிவலிங்கத்தை அணைத்துக் கொள்வார். திருக்கடவுர் சிவலிங்கத்தின் மீது பாசத்தை வீச முடியுமா? சிவபெருமான் அப்போதான் காலால் கூற்றுவனை ஏற்றினார். இப்படி சிவனின் பெருமைகளை கருணையை திருமருகலிலும் திருமயிலை என்ற பூம்பாவையும் நாம் பார்த்தோம். இது சிவனின் பெருமையை விளக்குவதற்குத்தான் ஞானசம்பந்தன் வரலாறு. மீண்டும் ஒரு முறை ஞானசம்பந்தரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். போதும்.